சுகமே இந்த பூலோகம் காண வரமே. வண்ணங்கள் வேறாயினும் எண்ணங்கள் ஒன்றாவதால் இங்கு நாள்தோறும் கூடும் சுகமே. பாசத்தோடு வாழ்வோம் பிரிவில்லை என்றுமே, அன்பின் வேடந்தாங்கள் உள்ளமே. பெண் என்ற சொல்லில்லாமல் உலகமும் ஏது, நீ இன்றி எந்தன் வாழ்வில் புகழ் ஏது. பாசத்தோடு வாழும் பிரிவில்லை என்றுமே, அன்பின் வேடந்தாங்கள் உள்ளமே. நாம நிஜமாவே சென்னைக்கு போறோமா? நம்ம இப்போ போனா உடனே அண்ணன் நீ டாக்டர் கிட்ட போவாங்களான்னு தெரியல. நாம சென்னைக்கு போயிட்டு வந்தா அவங்க தான் டாக்டர் கிட்ட போவோன்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் சும்மா சொல்றது தான். அது உண்மை நீ நினைக்கிறியா? இல்லைங்களா? போக மாட்டாளா? அப்படின்னு சொல்லல. ஆனா அது இப்போதைக்கு தட்டி கழிக்கிறதுக்காக சொல்றது. சரிங்க, சென்னை போக வேண்டாம், விடுங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உடனே போக முடியுமா தானே தெரியலன்னு சொல்றேன். கண்டிப்பா போலாம். அண்ணனும் அண்ணியும் அதை தானே சொன்னாங்க. வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஓ, உடனே கோவம் வந்துருச்சாக்கும். கோவப்படுறதுக்கு நான் யாருங்க? அடுத்ததும் கோவம். எல்லாமே நானே கேட்டு கேட்டு பண்றதுல என்ன இருக்கு? எனக்கு மட்டும் ஆசை இல்லையான்னு. போலாம். இருக்கிற மாதிரி தெரியலங்களே. அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆமா, அன்னிக்கிட்ட என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? ஏதோ சொன்னாங்களே எல்லா நாளும் விரதம். அதுவா? ம். அது ஒன்றும் இல்லைங்க. தைப்பூசம் அப்படி இரு இப்படி இருன்னு அத்தையும் அக்காவும் மாறி மாறி சொன்னாங்களா, அதான் நான் இங்க இருக்க உண்மையை சொல்லிட்டேன். எந்த உண்மைய? எல்லா நாளும் தைப்பூச விரதம் தாங்கிற உண்மைய. தப்புதாங்க தப்புதாங்க, ஏதோ தவறி வந்துருச்சு, விட்டுருங்களேன். அதுக்காக ஏன் முறைக்கிறிய? சாப்பிடும்போது என் மூஞ்சே சரியில்லை போல. எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்கல்ல மாமா. மாமா, நீங்க ஏன் மாமா பேசாம இருக்கீங்க? ஒன்றும் இல்லை தானே. என்ன மாமா? எனக்கு என்ன சொல்றதுன்றே தெரியல மாமா. தானா, ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி போக முடிஞ்சா இது எல்லாத்தையும் நானே மாத்திடுவேன் தானே. உங்ககிட்ட அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டேன். நீங்களும் மறுபடியும் அதையே ஆரம்பிக்காதீங்க மாமா. இப்ப என்ன, குழந்தை இல்லைன்னா என்ன? இப்ப என்ன ஆயிடுச்சு? நாம நல்லா தானே இருக்கோம். நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நீ இந்த விஷயத்தில் என்னை திட்டிருந்தா கூட பரவாயில்லை, நீ என்னை எதுவுமே சொல்லாமல் சமாதானப்படுத்துகிற பார்த்தியா, அதை தான்
என்னால தாங்க முடியல. மாமா, நான் ஒன்னும் உங்களை சமாதானப்படுத்தல. எனக்கு நிஜமாவே உங்க மேல கோவம் வந்திருந்தா நான் திட்டிருப்பேன்ல. எனக்கு வரலையே, நான் என்ன செய்யட்டும்? போதனா, கதிர் திரும்பவும் ஏதாவது பேசினானா? ம், என்ன சொன்னான்? அவன் பாவம் தானோ, நம்மனால தானேன்னு கிடந்து அடிச்சுக்கிறேன். இப்ப நம்ம போய் டாக்டரை பார்க்கணும் அவனுக்கு. முடியாது மாமா. ஏய் தானா, அவன் இந்த விஷயத்துல சும்மா விடுவான்ல எனக்கு தோணல. அவன் சும்மா விடலனா போக சொல்லுங்க. நீங்க அவன் சென்னைக்கு போறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போறோன்னு அவன்கிட்ட சொன்னீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்ன உண்மையாவ சொன்னீங்க? ஏய், டாக்டர்கிட்ட ஒன்றும் மட்டும் இல்லை, நம்ம 2 பேர்த்தையும் தான் போக சொல்லியிருக்கான். என்ன மாமா, என்ன பேசுறிய? இனிமே அங்கெல்லாம் போனா நல்லாவா இருக்கும்? என்ன உங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசை வந்துருச்சோ? என்னடி நீ இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறவ? ஆமா மாமா, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க என்கிட்ட குழந்தை வேண்டான்னு சொன்னீங்க, அப்ப நானும் சரின்னு சொன்னேன். இத போய் இனிமே மாத்துறது வேண்டாம் மாமா. இருந்தானோ பழி வாங்குறியா தானோ? ஐயோ, என்ன மாமா நீங்க? நான் எதுக்கு பழி வாங்கணும்? வேணாம்னு சொன்னா வேணாம், வேணும்னு சொன்னா வேணுமான்னு கேட்குறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு வேண்டாம் அவ்வளோதான். ஆனால் நானும் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. இப்போ எல்லாரும் அதை பற்றி பேசுகிறப்ப நான் உன் இடத்துல இருந்து யோசிக்காம விட்டேனேன்னு நினைக்கிறப்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குதானே? ஒரு குற்ற உணர்ச்சியும் வேண்டாம் மாமா. நீங்க அன்னைக்கு சொன்னதுனால நான் அப்படியே இருப்பேன்னெல்லாம் பிடிவாதம் பிடிக்கல. மீனா இப்போ வயித்துல குழந்தையோட இருக்கா, அடுத்து முல்லைக்கு குழந்தை பிறக்கும். இதுக்கு இடையில நான் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு அலைஞ்சா குழந்தைங்களை யாரு மாமா பாத்துப்பா? இந்த வீட்ல வேற யாரு இருக்கா அவங்களுக்கு? வீட்ல குழந்தைங்களே இல்லைன்னா பரவாயில்ல, அதான் வரப்போறாங்கல்ல, அப்புறம் என்ன? தம்பிங்களை வளர்த்த மாதிரி அவங்களையும் நான் வளர்த்துக்கிறேன் மாமா. எனக்கு அது போதும். தயவு செஞ்சு கதிர் சொன்னா அண்ணன் சொல்லுச்சுன்னெலாம் மறுபடியும் ஆரம்பிக்காதீய. நான் எந்த டாக்டரையும் போய் பார்க்க மாட்டேன். எனக்கு குழந்தை வேண்டாம். தானா தானா அக்கா, தேங்காய் துருவி தரட்டுமாக்கா? ம், ஏன் என் மூஞ்சியை பார்த்து தான் சொல்லுங்களேன். டெய்லி செய்யற வேலை தானே, இன்னைக்கு என்ன புதுசா கேக்குற? நீங்க கோச்சுக்கிட்டாலும் சரி, நான் ஒண்ணு மட்டும் சொல்லதான் செய்வேன். நீங்க வர வர ரொம்ப ஓவரா பண்றீங்கக்கா, அதுவும் என்கிட்ட மட்டும்தான் பண்றீங்க. நானா இல்ல நீயும் கதிருமா? நாங்கெல்லாம் ஒழுங்காதான்க்கா இருக்கோம், நீங்க தான் ரொம்ப பண்றீங்க. மெதுவா பேச. நம்ம ஏதோ சண்டை போடுறோன்னு எல்லாரும் வந்துட போறாங்க. நீங்க தான் ரொம்ப ஓவரா பண்றீங்கக்கா. நீங்க எல்லாரும் தான் நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லி தரீங்க. நீங்க சரியா பண்ணலன்னா சொல்லதான்க்கா செய்வோம். என்னடா ஏதாவது வேணுமா? ம்ஹும். டீ வேணுமா? வேணாம். அப்ப எதுக்கு வந்த? இவ காலையில வாய் பேசுறது பத்தாதுன்னு அடுத்து நீ வந்திருக்கியா? நான் ஒண்ணுமே பேசலங்க. தேங்காய் துருவான்னு கேட்டா செவத்துக்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கா. நேற்று காலையில் நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டேன். அப்புறம் உங்ககிட்ட வேற பேசவே இல்லை. ராத்திரி சாப்பிடும்போது பார்த்தா கோவமாக இருந்தீங்க. கோவலாம் இல்ல கதிர.
புரிஞ்சுக்காம எல்லாரும் சொன்னதையே சொல்றீங்களேன்னு வருத்தம் தான். புரிஞ்சுக்கிட்டனால தான் நீ திரும்ப திரும்ப சொல்கிறோம். வேண்டாம் கதிரு, இதை இதோட நிறுத்திக்கோ. அண்ணி முடியாது அண்ணி. இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். என்னடா பெரிய மனுஷன் ஆயிட்டியோ? பின்ன இவ என்ன சின்ன பிள்ளையா? அவங்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ எதுக்கு குறுக்க குறுக்க பேசுற? இவகளை சொன்னா நான் குறுக்க வராம வேற யார் வருவா அக்கா? எல்லாம் நேத்து வந்தவங்க தான். அப்படி ஒண்ணும் இவன் மேல என்னை விட வேற யாருக்கும் உரிமை இல்ல. அதே உரிமை இவளுக்கும் உங்க மேல இருக்கும்ல? அப்ப இவக சொல்றத கேக்குறிய நீங்க? என்ன கேட்கணுமா இப்போ? அண்ணி ஒரே ஒரு தடவை ஜகா மாமா சொன்ன டாக்டர் போய் பாருங்க, அப்புறம் அவங்க முடிவு பண்ணட்டும். நேத்து உங்களை கோவிலுக்கு அனுப்புனேன்ல, அதான் தப்பு. வழியில அண்ணனை பார்த்தது அதை விட தப்பு. அண்ணி ஜகா மாமாவை பார்க்கலனாலும் நான் பேசியிருப்பேன். ஒரு தடவை டாக்டரை பார்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? முடியாதுடா. குழந்தை வேண்டாங்கிறது ஏன் முடிவு, அதை எதுக்காக நான் மாத்தணும்? பெரிய முடிவு. உலகத்துல எவ்வளோ பெரிய பெரிய முடிவெல்லாம் அசால்ட்டா மாத்திருக்காக. பூமி தட்டன்னு முடிவு பண்ணி அப்புறம் இல்லப்பா உருண்டைன்னு மாத்தினாகலாம். படிச்சது இல்லையா நீங்க? இவங்க முடிவை மாத்த மாட்டாங்களாமா. நீ வாங்க போற என்கிட்ட, பேசாம இரு. இல்லை அண்ணி, நீங்கள் டாக்டர் கிட்ட போகிற வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம். ம், அதான் நீங்க 2 பேரும் சென்னை போயிட்டு வாங்க, நான் போறேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதெல்லாம் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க. நீங்கள் டாக்டரை பாருங்க, அப்புறமா வேணா நாங்கள் சென்னை போகிறோம். அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டேன். நான் சொல்றேன்லடா, நீங்க சென்னை போயிட்டு வாங்க, அப்புறமா பார்க்கலாம். பாத்தீங்களா? போலான்னு சொல்லல, அப்புறம் பார்க்கலாமா. முல்ல நீ பேசாம இரு. முடியாதுக்கா. கதிரு, இவளை கூட்டிட்டு நீ சென்னைக்கு போ. வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசலாம். ஓஹோ, நாம சென்னைக்கு போயிட்டா இத பத்தி பேச மாட்டோம்ல? 2-3 நாள் அமைதியா இருக்கலாம்ல? அதான் அவங்க பிளான் பண்றா. நீ அமைதியா இருக்க மாட்டல்ல? இப்படி சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. இதோ வரேன். அண்ணி அக்கா, அக்கா. ஜீவா, அந்த அரிசி கூட உனக்கு காசு கொடுத்துட்டியாடா? கொடுத்தாச்சுண்ணே. ம், மாமா, என்னதானா? செந்தில் கிட்ட நம்ம என்ன சொன்னோம்? எந்த செந்தில்கிட்ட என்ன சொன்னா? நீங்க அதுக்கு மேல இருக்கிய மாமா. இவன் ஃப்ரெண்டு செந்தில் கிட்ட நம்ம என்ன சொன்னோம்? ஓ, அவங்கிட்டயா? இவங்க 2 பேரையும் சென்னை அனுப்புறோம்னு சொன்னமா இல்லையா? ஆமா சொன்னான். இப்ப இவன் போக மாட்டேன்னு சொல்றான் மாமா. அக்கா போக மாட்டேன்னு எங்கக்கா சொன்னா? நீ பேசாத, சும்மா எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு. மாட்டினாங்க. என்ன ஒரு சந்தோஷம் உங்களுக்கு? கேட்டுச்சான்? சத்தமா சொன்னா கேட்காதா? மாமா, இன்னைக்கே கிளம்ப சொல்லுங்க 2 பேரையும். ஏய், இன்னைக்கேவா? ஆமா மாமா, இன்னைக்கே. ஏன் தானே திடுதிப்புண்டு உடனே? அதை கேளுங்க. என்ன உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? என்ன நீ என்ன விஷயம்? எங்க அனுப்புறத பத்தி பேசிட்டு இருக்கிய? ஒண்ணும் இல்லடா, இவன் ஃப்ரெண்டு செந்தில் வந்திருந்தான். என்ன நான் தான் கூட்டு வந்தேன். ரொம்ப முக்கியம். அவன் இவங்க 2 பேரையும் சென்னைக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கான். போறதுக்கு யோசிக்கிறாங்க. சூப்பர்ரா, சொல்லவே இல்லை பத்தியா? போயிட்டு வர வேண்டியதானே? அண்ணே போகவே மாட்டேன்னு யாருன்னே சொன்னா? திடீர்னு இன்னைக்கு போக சொன்னா?